நகைக்காக ஒரு உயிர் போச்சே. பட்ட பகலில் நடந்த கொடூரம். நம்பியதற்கு எப்படி ஒரு தண்டனையா? பட்ட பகல்ல ஒரு பெண்ணை அவங்களோட வீட்டிலேயே கழுத்தறுத்து கொலை செஞ்சிருக்காங்க. இந்த கொலை எதற்கு நடந்தது, இதனுடைய பின்னணி என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு கிரைம் டாக் நிகழ்ச்சி. நான் உங்கள் விஜே பிடி. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பழைய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் வனஜா தம்பதியினர் வசித்து வராங்க. இவங்களுக்கு ஒரு மகன், 2 மகள்களும் இருக்காங்க. 3 குழந்தைகளுக்கும் திருமணமான நிலையில அனைவரும் வெவ்வேறு இடங்கள்ல வசித்து வராங்க. ராதாகிருஷ்ணன் வீட்டு அருகிலேயே ஒரு மளிகை கடை ஒன்றை நடத்தி வராரு. அவருடைய மனைவி வனஜா வீட்டிலேயே மாவு அரைத்து விற்பனை செய்து வராங்க. இந்த நிலையில தான் சம்பவம் நடந்த அன்னைக்கும் வழக்கம் போல ராதாகிருஷ்ணன் வனஜா தம்பதியினர் மளிகை கடையை திறந்துட்டு வனஜா டீ போட்டு வரேன்னு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா வெகு நேரமாகியும் மனைவி வனஜா வராததால ராதாகிருஷ்ணனுக்கு சந்தேகம் அடைந்திருக்கு. வீட்டிற்கு சென்று பார்த்த ராதாகிருஷ்ணனுக்கு பேர் அதிர்ச்சியே காத்திருந்திருக்கு. அவருடைய வீட்டினுடைய கதவு வெளிப்புறம் பூட்டப்பட்ட நிலையில இருந்ததால தாங்கிட்ட இருந்த மற்றொரு சாவியை வச்சு கதவை திறந்து பார்த்திருக்காங்க. அங்க மனைவி வனஜா கழுத்துல கத்தி குத்தி ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருந்திருக்காங்க. இதை கண்டு அதிர்ந்து போன ராதாகிருஷ்ணன் கதறி அழுதிருக்காரு. அவருடைய அழுகுரல் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்துட்டு திருப்பாலைவனம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்திருக்காங்க. தகவலின் பேரில் அங்கு வந்த காவல்துறையினரும் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதன் பிறகு காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில கொலைக்காரர்கள் மாவு வாங்குவது போல வீட்டிற்குள்ள நுழைந்ததாகவும் வனஜா அணிந்திருந்த தங்க காதணிகள் மாங்கல்யம்னு மொத்தம் 15 சவரன் நகையை திருடி சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேலும் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் ஆதாரங்களை சேகரிக்க தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த சிசிடிவியை ஆராய்ந்த போதுதான் சந்தேகத்திற்கிடமான முறையில நடந்து சென்ற 29 வயது மதிக்கத்தக்க அப்துல் ரகுமான் சொல்லக்கூடிய யுகேந்திர பிடித்து விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போதுதான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகி இருக்கு. இந்த யுகேந்தர் என்பவரு ஊத்துக்கோட்டையை சேர்ந்தவர். பழவேற்காட்டுல ஒரு பெண்ணை திருமணம் செய்து 4 வருடத்திற்கு முன்பு இங்க குடியேறியிருக்காரு. அவர் அளித்த வாக்குமூலத்துல தன்னுடைய மனைவியினுடைய பிரசவத்தின் முன்பு நிதி நெருக்கடியில மாட்டிக்கொண்டதாகவும் அதனால வனஜாவை வெகு நாட்கள நோட்டம் விட்டு அவர்கிட்ட கொள்ளையடிக்க திட்டம் திட்டி வந்ததாகவும் சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு வீட்டுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து மாவு வாங்குவது போல வீட்டுக்குள்ள நுழைந்து இந்த குற்ற சம்பவத்துல ஈடுபட்டதும் காவல்துறையினுடைய விசாரணையில தெரிய வந்திருக்கு. அதன் பிறகு அவர்கிட்ட இருந்த 15 பவுன் தங்க நகைகளையும் பறிமுதல் செய்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த 6 மணி நேரத்துல காவல்துறையினர் துரிதமா செயல்பட்டு குற்றவாளி யுகேந்திர கைது செய்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற குற்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.